ஹலோங்க. இன்னைக்கு நம்ம தேங்கோட ஃபிஷர் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே என்கிட்ட செகண்ட் சேனல பத்தி கேட்டுட்டு இருந்தீங்க. சொல்றேன். ஆனா, இப்ப என் செகண்ட் சேனல்ல நேத்து ஒரு புதுசா ஒரு ட்ராமா வந்து போட்டிருந்தேன். அது எப்படின்னா, ஆக்சுவலா இப்போ தேங் ட்ராமா எப்படி போயிட்டுருக்கு, இந்த ட்ராமா அதே மாரி தான் இருக்கும். ஒரு சிண்ட்ரெல்லா ஸ்டோரி மாதிரி. பட் அதில ஒன் நைட் ஸ்டாண்ட் வந்து இருக்கும். அது நடந்ததாவே ஹீரோக்கும் தெரியாது, ஹீரோயினுக்கும் தெரியாது. ஒரு குழப்பத்தில அந்த ட்ராமா போகும். ஆனா செம்ம ட்ராமா மிஸ் பண்ணிறாதீங்க. அதோட வீடியோ லிங்க்க நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் குடுத்துருப்பேன். ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பின் பண்ணி வச்சிருப்பேன். மறந்துடாம போய் அந்த வீடியோவ பாருங்க. அண்ட் முடிஞ்சா செகண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஸ்டோரிக்கு வந்துரலாம். இன்னைக்கு நம்ம தேங்கோட ஸ்டோரி தான் பார்க்க போறோம். ஃபோர்ஸ்ட் டு மேரி எ ட்ரக் அடிக்ட் சைக்கோ பார்ட் 2 போன பார்ட் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். தேன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா கூட சேர்ந்து வாழலாம் முடியாது அப்டின்ட்டு சொல்லிட்டு போயிருப்பான். அவங்க அம்மா நல்ல வேளை கல்யாணத்துக்காவது ஒத்துக்கிட்டானே அப்டின்ட்டு ரொம்ப ஹாப்பியா இருந்திருப்பாங்க. அதோட இந்த பார்ட்ட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கன்டின்யூ டு த பார்ட் 2. ஏங்க நல்ல விஷயம். அவன் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டான். சட்டுப்புட்டுன்னு அந்த வீட்ல பேசி இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருங்க. எந்த பொண்ணா இருந்தாலும் பரவால்ல. பண்ணி வச்சிரலாம். அப்பனா தான் எங்கேயாவது வெளியில போணும், முகத்த காட்டணும்னா, "என்ன இன்னும் உங்க பையனுக்கு கல்யாணம் ஆகலையாமே? அவன மாரி ஒரு சைக்கோவ எவன் கல்யாணம் பண்ணிப்பா?" அப்படின்ற மாரி பேச்சு வராம இருக்கும். சொந்தக்காரங்க வாயெல்லாம் அடைக்க முடியும். "சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைங்க. அடுத்த வாரமே மேரேஜ் டேட் ஃபிக்ஸ் பண்ணுங்க." "சரி, சரி. நான் உங்ககிட்ட பேசிடுறேன். நீ போ. போய் தேங்கிட்ட பக்குவமா எடுத்து சொல்லு. இந்த பொண்ணையாவது அடிச்சு கொன்னுடுறாம்மா அவன்." அவன் எங்கெங்க கொல்றான். அவன் எடுக்கிற ட்ரக்ஸ்ல அவன் அப்படியே பைத்தியமாயிடுறான். அத தாண்டி அவன எடுக்க விடாம பார்த்துக்கோ அப்படின்ட்டு, அவங்க அப்பா, அவங்க அம்மா புடிச்சு கத்திட்டு அவ பாட்டுக்கு போயிட்டாரு. ஸோ அப்படியே இந்த பக்கம் வாயன காட்டுனா, வாயன அவ்வளோதான் காலங்காத்தால எந்திச்சு வரா. அப்படியே ஒரு மாரி எல்லாத்தையும் நம்ம தான் கிளீன் பண்ணுமா அப்படின்னு வீட்ட சுத்தி பார்க்குறா. பார்த்தா கிளீனா இருக்கு. என்னது இது? இந்த வீட்ல ஒரு மேடும் இல்ல. நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த வீட்ல மேடும் எடுக்க மாட்டானுங்க. நான் தான் மொத்தத்தையும் சுத்தம் பண்ணுவேன். இப்ப என்ன கிளீனா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது, அப்படியே அத்தைக்காரி நல்லவ மாரி, "வாயன், என்னம்மா காலைல எந்திச்சு வந்துட்டியா?" சாரி அத்த, நான் நைட்டு லேட்டாக தூங்குனேனா, உடம்பு வேற பயங்கரமான வலியா, அதான் நான் அப்படியே தூங்கிட்டேன். காலைல எந்திரிக்க லேட் ஆயிடுச்சு. சாரி மன்னிச்சுங்க. அடிக்காதீங்க. பெல்ட் வச்சுலாம் அடிச்சிடாதீங்க. ஐயோ ஐயோ! அடிக்கலாம் மாட்டேன். நீ ரொம்ப பயப்படாத. நானே இன்னைக்கு எல்லா வேலையும் முடிச்சிட்டேம்மா. ஏன் பிரேக்ஃபாஸ்ட் கூட நானே பண்ணி வச்சுட்டேன். காஃபியும் நானே போட்டுட்டேன். நீ இங்கே உட்காரு, உனக்கு காஃபி எடுத்து கொடுக்குறேன் அப்படின்ட்டு அதிசயமா அத்தைக்காரியே போய் காஃபி எடுத்துகிட்டு வந்து வாயினுக்கெல்லாம் கொடுக்குது. வாயினுக்கெல்லாம் இது கனவா இல்லை நிஜமா? ஒரு மாரி ஷாக்கிங்கா இருக்கே அப்படின்ட்டு. அவளால நம்பவே முடியல. அப்படியே ஷாக்கிங்கா பார்த்துட்டே இருக்கா அத்தைய. அத்தையும், "என்னம்மா காஃபி குடி, குடி." "ஆ சரி." "ம். வேன் எப்படி இருக்கு காஃபி?" "நல்லாயிருக்கு." "நல்லாயிருக்கா? ம். ஓகே, ஓகே. கொஞ்ச நேரம் கழிச்சு போய் ரெஸ்ட் எடு. எடுத்துட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடு. சரியா?" அப்படின்ட்டு வாயனோட கவனிப்பெல்லாம் வேற லெவல்ல இருக்கு. வாயனுக்கே ஒண்ணும் புரியல. என்னது இது? நம்மள தான் இப்படிலாம் பண்றாங்களா? சரி இன்னைக்கு ஒரு நாளாவது நிம்மதியா இருப்போம் அப்படின்ட்டு, பாட்டுக்கு போய் மறுபடியும் ரூம்குள்ள தான் படுக்கிறா. ஸோ படுத்து எந்திரிச்சுட்டு அப்படியே வந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படியே மாமாலாம் வாயன பார்த்து, "மாமா வாயன் வந்து சாப்பிடு" அப்படின்றாங்க. வாயனா, இதுங்க மிச்சம் மீதி வச்சா தான் கீழ உட்காந்து சாப்பிடும். இதுங்க என்ன டைனிங் டேபிள்ல என்ன உட்கார கூப்பிடுதுங்க அப்படின்ன மாரி. அவ வரவே மாட்டேங்கிறா. ஏன்னா அவளுக்கு அவ்வளோ பயம். சாப்பிட ஏதாவது கலந்து கிலந்து குடுத்துருவாங்களோ, சாகடிச்சுருவாங்களோன்ற பயம். ஸோ அதனால கிட்டயே வர மாட்டேங்கிறா. அப்படியே ஒரு மாரி ஒதுங்கிட்டே இருக்கா. அப்போ மாமா தான், "என்னம்மா வந்து சாப்பிடு." "இல்ல மாமா இருக்கட்டும். நீங்கலாம் சாப்பிடுங்க. நீங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன்." அச்சச்சோ! "வயன் வாம்மா." "அத்தை வேணாம்." "ஏய் வயன், அம்மா தான் கூப்பிடுறாங்கல்ல, வா." "இல்ல வேண்டாம்." "வா வயன் வந்து சாப்பிடு" அப்படின்ட்டு அவனே வாயன இழுத்து பிடிச்சி உட்கார வச்சு சாப்பாடுலாம் பரிமாறிட்டு இருக்காங்க. வாயனுக்குலாம் அப்படியே சாப்பாடு இருக்கும்போது கையில் கிடு கிடு கிடுக்குன்னு ஆடுது. ஏன்னா அவளுக்கு அவ்வளோ பயம். அவள் பாட்டுக்கு உட்காந்து அமைதியாக சாப்பிட்டுட்டு இருக்கா. இது பார்த்ததுக்கு நிற்க ஒரு ஸ்டெப் மேலே போய் வாயனுக்கு அப்படியே புது ட்ரெஸ்லாம் எடுத்து வந்து கொடுக்குறான். அதில் வெட்டிங் ட்ரெஸ்ஸும் ஒன்று இருக்குது. ஆனால் அது வாயன் அதை பார்க்கல. ஒரு 4 ட்ரெஸ் முதல்ல சும்மா கொடுக்குறான். அந்த ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது வாயனுக்கு வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. புது ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கானே. அப்போ இவனுக்கு நம்ம ஃபீலிங்ஸ் இருக்கா அப்படின்ற ஹாப்பினஸ் ஃபஸ்ட்டு எட்டி பார்க்குது. அடுத்த செகண்டே அவன் சொல்கிறான், "எனக்கு நெக்ஸ்ட் வீக் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்கு ஒயான்" அப்புடின்னு சொன்னதும், அவ்வளோதான் ஒயானுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. இருந்தாலும், ஆமா இவனாவது நம்ம லவ் பண்ண போறானாவது அப்படின்ற ஒரு மாரி பார்த்துட்ருக்கா அவன. அப்போ உடனே அத்தைக்காரி வந்து, "என்னதான் இருந்தாலும் நிக்குக்கும் உனக்கும் ஒரே வயசு தான். அதனால உனக்கு ஒரு சம்மந்தத்த ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்மா. ஸோ நீ எதுக்கும் கவலைப்படாத. உனக்கு ஒரு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்." "இல்ல எனக்கு கல்யாணமா? இல்ல அத்த வேணாம். நான் கல்யாணம் பண்ணி இப்ப என்ன பண்ண போறேன்? எனக்கு இந்த கல்யாணத்துலலாம் விருப்பம் இல்ல." "என்னது? கல்யாணத்துல விருப்பம் இல்லையா? ஐயய்யோ! நீ நினைக்கிற மாரி வயசான ஒருத்தனுக்கோ, இல்ல ஏழைக்கோ உனக்கு கல்யாணம் பண்ணி குடுக்க போறதில்ல. அத நினச்சு தான் நீ பயந்துட்டு இருக்க. அத்தை அப்படி பண்ணுவேனாம்மா? அந்த மாரி கல்யாணம்லாம் கிடையாது. நிக்கு கல்யாணம் பண்ணிக்க போறான்ல ஒரு பொண்ணு. அந்த பொண்ணோட
கூட பிறந்த அண்ணன் கிம் தயாங் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறான். நீ எதுக்கும் பயப்பட தேவையில்ல. இல்லாத வேண்டாம், எனக்கு இப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம் இஷ்டம் இல்லை. தேங் எவ்வளோ நல்ல பையன் தெரியுமா? அவன் அவ்வளோ பொறுப்பான பையன், உன்னை நல்லா பார்த்துப்பான். நீ எதுக்கும் கவலைப்படாத, அவனை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும்போது வாயனுக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. அப்படியே மாமா பார்க்குற அவரும் பண்ணிக்கோ அப்படின்றாரு. நிற்கும் பண்ணிக்கோன்றான். இல்லையா பண்ணிக்கோ அப்படின்றாங்க. ஆனால் வாயனுக்கு வேணாம் அப்படின்னு தான் இருக்குது. அப்படியே அத்தையை பார்த்துட்டு எனக்கு எதுக்கு பற்றிட்டேன்னு கல்யாணம் ஏன்னா லில்லிக்கு பண்ணுவீங்க. லில்லிக்கு பண்ணி வைக்க எனக்கு தெரியாதா? அவனை கல்யாணம் பண்ணிக்கோனா பண்ணிக்கோ. இல்லை ஆனால் நான் பண்ணிக்கல. அப்போ நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்? பண்ணிக்க மாட்டேன். பண்ணிக்க மாட்டேன்? பண்ணிக்க மாட்டேன். அப்போ எதுக்கு சாப்பிட்ற அப்படின்ட்டு அந்த சாப்பிட்டுட்டு இருந்த அந்த பிளேட்டே எடுத்து வாயனோட மண்டையில் போட்டு அடிச்சுட்டு வாயனை கீழே தள்ளி விட்டு அவ்வளோதான் நிக்கிட்ட பெல்ட்டை கேட்குறாங்க. அவன் அசால்ட்டாக பெல்ட்டை கழட்டி கொடுக்குறான். அத்தை போட்டு வெள்ளுன்னு வெளுக்கிறாங்க. வாயனோட உடம்பு ஃபுல்லாக காயம் ஆயிடுச்சு. அப்படியே அழுக ஆரம்பிச்சிட்டா. அப்போ உடனே லில்லி தான் மாமா கல்யாணம் வரைக்கும் உயிரோடு இருக்கணும், செத்துக்கிட்டு போயிட போகிறா, கொஞ்சம் பார்த்து அடிங்க, அடுத்த அண்ணன் கல்யாணம் நடக்காமல் போயிடும். ஆமாம்ல, என்ன மயங்கி விழுந்துட்டாளா? இவளுக்கு இதே வேலை தான், அடிச்சு அப்படி மயக்கம் விழுந்தது. நேரத்தில் அவளே எழுந்துருவா, வாங்க நம்மளாம் ஷாப்பிங் பண்ண போகலாம் அப்படின்ட்டு வாயனை அப்படியே செத்தா சாவுன்னு விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு ஷாப்பிங் பண்ண போயிட்டாங்க. ஸோ வாயனுக்கா அடியெல்லாம் ரொம்ப பலமாக நடி, இதுக்கு மேலே இந்த வீட்டிலலாம் இருக்கக்கூடாது, தப்பிச்சு போயிடணும் அப்படின்ட்டு கதவை திறக்கிற. ஆக்சுவலாக இது வரைக்கும் வயன் வந்து வீட்டை விட்டு வெளில போனதே கிடையாது. அதாவது ஒரு 5 வயசாக இருக்கும்போது அவங்க அப்பா அப்பா இறந்தாங்க, அதோடு சரி. அவள் 5 வயசுலேருந்து இப்போ அவளுக்கு 24 வயசு ஆகுது. அப்போ வரைக்குமே வாயன் வந்து வீட்டுக்குள்ளேயே அந்த ஒரு ரூம்லேயே தான் அடைஞ்சு கிடப்பா. வீட்டை விட்டு வெளில போனதே இல்லை. ஏன் மொட்டை மாடி கூட வாயன் போனது கிடையாது. கிச்சனு ஹாலு அதுக்கடுத்து நிக்கோட ரூமு இல்லையா ரூமு எங்கே போய் சுத்தம் பண்ணிவிட்டு அடுத்து அவளோட ரூமில் ஒரு ஸ்டோர் ரூமாக இருக்கும், அதில் போய் இருக்கிறது. அது மட்டும் தான். அதை தவிர்த்து சூரிய ஒளி அவன் மேலே பட்டதே இல்லை. ஸோ அதனாலே வாயனோட ஸ்கின் வந்து ரொம்பவே ஷைனிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சாஃப்டான ஸ்கின்னு. வாயனுக்கு ஃபோன்னா என்னென்னு கூட தெரியாது. எல்லோரும் கையில் வச்சது நோண்டுவாங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே அவளுக்கு ஒன்றுமே தெரியாது. அதில் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு கூட எதுவுமே தெரியாது. அவளுக்கு டீச்சிங் கொண்டுமே வீட்டில் வந்து லில்லிக்கு வந்து சிலது டீச் பண்ணுவாங்க. ஸோ அதை கொஞ்சம் புரிஞ்சு தான் அவள் கொஞ்சம் ஸ்டடீஸுமே கற்றுக்கிட்டா. அதை வச்சு தான் அவளுக்கு கொஞ்சம் ஜென்ரல் நாலேஜ் கொண்டு இருக்கே தவிர்த்து அவளுக்கு ஒன்றுமே தெரியாது. பாவம் அப்புறாணி புள்ள. ஸோ அதனால் கதவை திறந்தோடனே சூரிய ஒளி பட்டதும் அப்படியே பயந்து போய் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டா. அவள் கரெக்டாக கதவை திறந்து வெளில வரப்போறா அப்படிங்கிறத சிசிடிவியில் நிற்கு வந்து ஃபோனோட கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. வீட்டுக்குள்ளே ஒரு சிசிடிவி கேமரா இருக்கும். ஸோ அது வழியாக அவன் ஃபோன் கனெக்ட் ஆகிருக்கும். அதை பார்த்துட்டு உடனே வண்டி வீட்டுக்கு திருப்பி தப்பிச்சா போக பார்க்குறா அப்படின்ட்டு அவளை தூக்கி பிடிச்சி அவளோட ரூம்லேயே போட்டு லாக் பண்ணி வச்சுட்டாங்க. கல்யாணம் நாள் வர வரைக்கும் நீ வெளியிலே வரக்கூடாது அப்படின்ட்டு அவளை ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுட்டாங்க. ஆக்சுவலாக அது ஹவுஸ் அரெஸ்ட் தான், பட் ஹவுஸ்க்குள்ளே அங்கங்கே சுற்ற விடுவாங்க. இப்போ வந்து அது ரூம் அரெஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் அந்த ரூம்குள்ளேயே அவளை போட்டு வச்சுட்டாங்க. வாயனா கிடந்து தவிக்கிறேன், எனக்கு கல்யாணம் வேண்டாம் வேணாம் வேணாம் என்னை விட்டுருங்க அப்படின்ட்டு எவ்வளவோ கெஞ்சுறா. ஆனால் அவங்க யாருமே விடுறதா இல்லை. எல்லாருமே மிருகத்தனம் பிடிச்ச மாதிரி தான் இருக்காங்க. ஸோ அப்படியே மேரேஜ் டேட்டும் வருது. மேரேஜ் ஆக போகிறதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு பியூட்டி பார்லர்லேருந்து ஒரு அக்காவை கூப்பிட்டு வந்து வாயனுக்கு ஃபுல் மேக்கப்பை போட சொல்கிறாங்க. ஸோ அவங்களும் பார்த்துட்டு இந்த பொண்ணு என்ன இவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. என்னதே இவ்வளோ அழகாக இருக்கலாம்? ஆமாம், பார்க்குறதுக்கு ரொம்ப நேச்சுரல் கலராக இருக்காளே, இவ்வளோ அழகான பொண்ணா? இவ்வளோ நாள் இந்த பொண்ணு இங்கேயா இருந்தா? இந்த இடமே பார்க்க ஒரு மாதிரி இருக்கே. ஒன்றும் இல்லை அவளுக்கு கொஞ்சம் அப்படி தான், நீங்கள் எதுவும் கண்டுக்காதீங்க. அவளுக்கு அந்த மேக்கப்பை மட்டும் போட்டு வெட்டிங் ஹாலுக்கு கூட்டு போகணும், டக்குன்னு மேக்கப் போட்டு பிள்ளை தூக்கிட்டு வாங்க அப்படின்போது அவங்களும் வான கூப்பிட்றாங்க. வானக்கு புரிஞ்சு போச்சு, அவ்வளோதான், இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. இவங்கக்கிட்ட சிக்கி தவிக்கிறதுக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் நல்லவன்னு சொல்கிறாங்களே, அவங்க கூடயே சேர்ந்து வாழ்வோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வருது. இருந்தாலும் கொஞ்சம் பக்குன்னு தான் அடிக்கும். மேரேஜ் லைஃப் அப்படின்னோடனே டக்குன்னு எல்லாராலையும் அக்செப்ட் பண்ண முடியாது இல்லையா? ரொம்ப ஒரு மாதிரி ஏற்றுக்க முடியாத மனசில் இருக்குல்ல, அதே மாதிரி தான் வாயனுக்கு. அப்படியே அந்த வெட்டிங் ட்ரெஸ்லாம் அவங்களுக்கு போட்டு விட்றாங்க. ஒரு 4-5 பேர் தான் வந்து வாயனுக்கு எல்லாத்தையும் போட்டு விட்றாங்க. ஆனால் வாயன் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கா. வெட்டிங் ஹாலில் பிரைட் ரூமில் தான் வாயனை உட்கார வச்சுருக்காங்க. இப்போ கரெக்டாக உட்காந்துருக்காளா, எல்லாம் பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு லில்லி அம்மா ஃபேமிலியும் வந்து எட்டி பார்க்குது. பார்த்தா அவங்களுக்கு அடையாளமே தெரில. ஏ யாரும்மா இந்த பொண்ணு? வாயனுங்க மேம், இதுதான் மேம் வாயன், உங்களுக்கு அடையாளம் தெரிலையா? என்னது வாயனா அது? இவ்வளோ அழகாக இருக்கா? டேய் என்னடா எனக்கு ஒன்று கல்யாணம் அது தெரியுதுமா. வாணி இவ்வளோ அழகாக இருப்பான்னு தெரிஞ்சிருந்தா நானே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்திருப்பேனே. இவனை இவ்வளோ அழகாக இருக்கா, சியாவோட பேரழகியாக இருக்காளே அப்படின்ற மாதிரி நிக்கு இத்தனை நாள் அவளை அழுகு ட்ரெஸ்லேயே பார்த்துருந்ததால அவளோட கிளாமர் வந்து அவனுக்கு தெரியாமல் போயிடுச்சு. இன்றைக்கி வந்து புது ட்ரெஸ்ஸு, ஆளை கொஞ்சம் பார்க்க நல்லா பளபளன்னு இருக்காளா, அவ்வளோதான் பையனுக்கு ஒரு மாதிரி மனசு தடுமாறுது. அப்படியே வாயனை வச்சக்கன் வாங்காமல் பார்த்துட்டு இருக்கான். வாயனா யாரையும் பார்க்கல, பாட்டுக்கு குளிஞ்சு தலை நிமிராமல் நின்றுட்டுருக்கா. அவளுக்கு வாழ்க்கை நாசமாக போகும்போது தெரிஞ்சு போச்சு, அதனால் அமைதியாக இருக்கா. எல்லோரும் பார்த்துட்டு சரி வாயனை பார்த்தோம் வாங்கிடுவான், ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு
ஃபர்ஸ்ட்டு வந்து நிக்கோட கல்யாணம் தான் ஆரம்பிக்குது. நிக்கோட கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தேங்கோட கல்யாணம். ஸோ நிக்குக்கும், ஜியாக்கும் ஒரு வழியா கல்யாணம் முடிஞ்சிருச்சு. கல்யாணம் முடிஞ்சதும் எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அவங்க அம்மாக்கெல்லாம், அப்பாடா! ஒரு வழியா பையனுக்கு கல்யாணம் முடிஞ்சுச்சு. அடுத்து அந்த பையனுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா, அவ்வளோதான். இதுக்கடுத்து நான் ரொம்ப நிம்மதியா இருப்பேன். சொத்து நம்மளுக்கு தான் அப்டின்ட்டு. அத்தைக்கறி ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அப்பதான் கரெக்ட்டா மாமா போய் வாயன கூட்டு வராரு. வாயன் அப்படியே குனிஞ்ச தல நிமிராம வந்துட்டுருக்கா. தேங்லாம் சும்மா ஏதோ கல்யாணம்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு நின்னுட்டுருக்கான். அப்போ பின்னாடி வாயன் வந்துட்டுருக்கா. பட் தேங்க் திரும்பி பார்க்கலாம். அப்பா நின்னுட்டுருக்கா. ஜிம்முலாம் பார்த்துட்டு, "மச்சான், மச்சான், மச்சான், மச்சான்." "என்னடா?" "டேய் வருங்கால பொண்டாட்டிய கொஞ்சம் திரும்பி பார்றா. இவ்ளோ அழகான பொண்ணாடா உனக்கு? அவ்வளோ அழகாவா இருக்கா? திரும்பி பாரு. செத்துருவேன்." "ஆ அவ்வளவா அழகா இருக்கா?" அப்படின்ட்டு. அவன் அப்படியே கொஞ்சம் கேஷுவலா திரும்பி பார்க்குறான். அப்படியே தேங்கோட ஹார்ட் பீட்லாம் அப்படியே தூக்கி வாரி போடுது. வாயன் அவ்வளோ அழகா இருக்கா. அவனால அவ கண்ண அவ மேலேருந்து எடுக்கவே முடில. ஒரு மாரி வச்சுக்கன்னு வாங்காம அவளையே தான் பார்த்துட்ருக்கான். ஏன்னா வாயன் பார்க்க அவ்வளோ அழகா இருக்கா இல்லையா? ஸோ அதனால தேங்கால ஒரு மாரி கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடில. அவனால கண்ட்ரோலே பண்ணிக்க முடியல. இவ்ளோ அழகா அப்படின்ற மாதிரி ஒரு மாரி பார்த்துட்ருக்கான். ஏன்னா வாயனுக்கு வந்து நேச்சுரலாவே இந்த சன்லைட்லாம் அவன் மேல பட்டுருக்கவே பட்டுருக்காது. ஸோ பிள்ள உண்மையாவே ரொம்ப ஸ்கின்னெல்லாம் ஷைனியா இருக்கும். அது பத்தாததுக்கு அங்க போடுற லைட் செட்டிங்கு அது வாயனோட ஃபேஸ்ல அங்கங்க பட சும்மா ஷைனிங்கா பளபளன்னு தெரியும். அங்க வெட்டிங் ஹாலுக்கு வந்திருக்கிற எல்லாருமே வாயன பார்த்துட்டு, "இவ்ளோ அழகான பொண்ணா? என்ன கலர்யா இது? பளபளன்னு இருக்காளே!" அப்படின்ற மாரி எல்லாரும் ஒரு மாரி ஷாக் ஆயி போய் பார்த்துட்ருக்காங்க. தேங்கோட அம்மா, அப்பாலாம், "இவ்ளோ அழகான பொண்ணா? நம்ம பையனுக்கா? ஐயய்யோ! இவ்ளோ அழகான மருமக நம்ம வீட்டுக்கு வராளா? இவன் என்ன பண்ண போறானோ இந்த பிள்ளைய?" அப்படின்ற மாரி தான் பக்கு பக்குன்னு எல்லாரும் பார்த்துட்ருக்க. தேங்க அப்படியே திரும்பி எல்லாரும் பார்க்குறாங்க. தேங்கலாம் அப்படியே பேயறஞ்ச மாரி இருக்கிறான். அவன் வாயிலேருந்து ஒரு வார்த்தை கூட வரமாட்டேங்குது. அப்படியே வாயிலேயே ஒரு மாதிரி சைக்கோ மாரி பார்த்துட்டே இருக்கான். அவனுக்கு அவ அழகு மேல விழுந்துட்டானா, இல்ல என்னன்னே தெரியல. அவளையே பார்த்துட்ருக்கான். அப்பதான் வாயின நிமிர்ந்து அப்படியே தேங்க பார்க்குறா. தேங்க அப்பதான் ஒரு ஈவிலான ஒரு பார்வைய பார்க்குறான். வானும் டக்குனு அவன் கண்ண பார்க்குறா. பார்த்துட்டு அப்படியே டபக்குன்னு குனிஞ்சிட்டா. தேங்கோட ஃபேஸ பார்க்கல. கண்ண பார்த்துட்டு குனிஞ்சிட்டா. தேங்க என்ன கண்ண பார்க்குறா அப்படின்ற மாரி திரும்பி குனிஞ்சு பார்க்குறான். அவ குனிஞ்சு அவன் கண்ண பார்த்துட்டு, இவன் தான் நம்ம புருஷன ஒரு மாரி பண்றானே அப்படின்ட்டு திருப்பி கண்ண மூடிக்கிட்டா. அவனுக்கு ஒரு மாரி சிரிப்பு வந்துருச்சு. அப்படியே ஒரு மாரி சிரிச்சுட்டே அவளையே ஒரு மாதிரி பார்த்துட்டுருக்கான். அப்ப கரெக்ட்டா மாமா வந்து ஒயனோட கைய எடுத்து தேங்கோட கைக்கிட்ட குடுக்குறாரு. ஆனா ஒயன் கை குடுக்கவே மாட்டேங்கிறா. இவனா இழுத்து புடிச்சுட்டு. கை கூட ரொம்ப சாஃப்ட்டா இருக்கே! க்ளவுஸ் போட்டாலும் அப்டின்ற மாரி அவளே சிரிச்சு பார்த்துட்டுருக்கான். அதுக்கடுத்து ஃபாதர் கேட்குறாரு, இந்த மாரி 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க சம்மதமான்னு கேட்கும்போது, அப்டியே ஃபாதர் வந்து தயங்க தான் பார்க்குறாரு. அவன் ஃபாதர் சொன்னத கவனிக்கவே இல்ல. அவன் ஒயனையே தான் பார்த்துட்டுருக்கான். ஆனா ஒயன் பாட்டுக்கு குனிஞ்ச தல நிமிராம விழுந்துட்டுருக்கா. அப்போ ஃபாதர் வந்து, "தம்பி, தம்பி தயான், வான கல்யாணம் பண்ணிக்க சம்மதமாப்பா? தம்பி, தம்பி உங்கள தான். இங்க பாருங்க. பொண்ண பார்த்தது போதும். இங்க பாருங்க." ஐயோ! பார்க்க விட மாட்டேங்கிறானே. "என்னய்யா? கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா?" சம்மதம், சம்மதம்." "அம்மா ஒயன் உனக்கு?" அப்போ வாயன் அப்படியே ஒரு நிமிஷம் தயங்குறா. அப்போ பார்க்குறேன். என்ன தயங்குறா அப்படிங்கிற மாரி சிரிச்சுட்டே தான் பார்த்துட்டுருக்கான். வாயனுமே, "ம் என்னம்மா சொன்ன?" "சம்மதம்." "எ என்னம்மா சொல்ற? காது கேட்க மாட்டேங்குது. கொஞ்சம் சத்தமா சொல்லு." "ஏய் ஃபாதர் கேட்குறார்ல. கொஞ்சம் சத்தமா சொல்லு." அப்படின்னு தயங்கும் சொல்றான். வாயனும், "சம்மதம்." "ஆ சரி." அப்போ 2 பேரும் ரிங்க மாத்திக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது, அசால்ட்டா ரிங்க போட்டு விட்டுட்டான். அவனுக்கு கையெல்லாம் கிடுகிடுன்னு நடுங்குது. அவன் பார்க்குறான், என்ன கை இப்படி நடுங்குது அப்படின்னோ பார்த்துட்ருக்கான். ட்ரக் எடுக்கிற எனக்கே ஸ்டெடியா இருக்குன்னு, இவளுக்கு என்ன கை நடுங்குது அப்படின்னோ பார்த்துட்ருக்கான். அவளும் ஒரு வழியா ரிங்க போட்டு விட்டுட்டா. ஸோ போட்டதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்ல. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் அங்க பண்றாங்க. ஸோ அவனும் அங்க சைன் போட்டுட்டா. தேங்கும் சைன் போட்டான். ஸோ அஃபிஷியலா அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. எல்லா இதுலயும் அவங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா இப்போ அவங்க ஒரு மேரேஜ் கப்புள் ஆயிட்டாங்க. ஸோ அத ஃபாதர் வந்து அனௌன்ஸ் பண்றாரு. இவங்க 2 பேருமே இப்போ அஃபிஷியலா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அத்தைக்காரிக்கு அப்படியே மூச்சே வருது. அப்பதான் லில்லிய பார்க்கணுமே. லில்லிக்கு அவ்வளோ வகுத்தெரிச்சல். ஏன்னா தேங்க பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான்ல. இவ்வளோ ஹேண்ட்ஸமான புருஷனா அவளுக்கு அப்படிங்கிற மாரி ரொம்ப வகுத்தெரிச்சல்ல தான் அவங்க அம்மாவ பார்த்துட்டுருக்கா. என்னையும் பார்த்துட்டுருக்கா. எங்க ஃபாதர் வந்து அதான் முடிஞ்சிருச்சுல கிஸ் பண்ணிக்கோங்கன்றாங்க. வழக்கமா சொல்றது தான். அப்படியே தேங்க அப்படியே வாயன பார்க்க வாயனா, கிஸ் வேண்டாம் ஒரு மாரி வேண்டான்ற மாரி குனிஞ்சிட்டே இருக்கா. தேங்க அப்படியே சிரிச்சுட்டே வாயனோட கைய புடிச்சு கையில மட்டும் கிஸ் பண்ணிட்டு விட்டுட்டான். எதுவும் அவன் சொல்லல. அவன் விட்டுட்டான் அவள. அவளுமே அப்பாடி! அப்படின்ற மாரி தான் நின்னுட்டுருக்கா. ஃப்ளவர் பொக்கே தூக்கி போடுன்றாங்க. அவளுக்கு எப்படி தூக்கி போடணும்லாம் தெரியாது இல்லையா? ஸோ அப்படியே தேங்கே பேந்த பேந்த முழிச்சிட்டு இருக்கா. தேங்க வந்து ஃப்ளவர் பொக்கேவ தூக்கி போடுன்றாங்க. ஆ என்ன பண்ணணும்? ஐயோ! அங்க பாரு. ஜியா என்ன பண்றா பாரு அப்படின்றான். ஜியா பாட்டுக்கு ஃப்ளவர் பொக்கே தூக்கி போட்டு சிரிக்கிறாளா? அந்த மாரி பண்ணுமா? ம். தூக்கி போடு.
ஆ சரி அப்படின்ட்டு ஜியா பண்றத பார்த்தா அவளும் தூக்கி போடுறா. பார்த்தா அது யாருமே புடிக்கல. விட்டுட்டாங்க. எனக்கு அப்படியே ஒரு மாரி கஷ்டமா போயிடுச்சு. ஏன் யாரும் புடிக்கல அப்படின்ன மாரி அந்த ஃப்ளவரையே பார்த்துட்டுருக்கேன். தேங்காய் அது மறுபடியும் எடுத்துட்டு வந்து, "இது நம்மகிட்டயே இருக்கணுமா? அத நம்மளே வச்சுக்கலாம்." அப்படின்ற மாரி சொல்றான். எனக்கு வந்து இவன் பேசுறத பார்த்து ஒரு நல்லவனா இருப்பானோ அப்படின்ற ஒரு இம்ப்ரஷன் ஃபர்ஸ்ட்டே ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே அவன பார்த்து ஒரு மாரி சிரிக்கிறா. இதுவரைக்கும் அவ சிரிச்சதே இல்ல. சும்மா தேங்க் இப்படி கியூட்டா பண்ணத பார்த்து ஒரு மாரி கியூட்டா ஸ்மைல் பண்றா. தேங்க் அவ்வளோதான் விழுந்துட்டான் அந்த சிரிப்புல. ஒரு மாரி அவளே நின்னு சிரிச்சுட்டு பார்த்துட்டே இருக்கா. ஜிம்ல வந்து, "மச்சான் கல்யாணம் ஆயிடுச்சு ஃபைனலா நீயும் மேரிட் மேன் ஆயிட்ட. என் கஷ்டம் இதுக்கடுத்து உனக்கும் வரும்டா" அப்படின்ற மாரி அப்படியே ஃபன்னா பேசிட்டு இருக்கும்போது, எனக்கு அந்த இடத்துல என்ன பேசுறதுன்னு தெரியல. அமைதியா குனிஞ்சுட்டு நின்னுட்டு இருக்கா. எதுவும் பேசல. அவ பாட்டுக்கு நின்னுட்டு இருக்கா. ஸோ இதோட இந்த பாட்டு வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ப்ளீஸ் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா? டாடா பை. சீ யூ லேட்டர். பாய்.